wish you all a happy and prosperous new year in the mighty name of Jesus. Hallelujah. 2025 ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவன். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்த தேவன். அவரை நீங்கள் ஒருபோதும் மறவாமல் இருக்கும்படியாக 2026 ஆண்டு முழுவதும் இன்டென்ஷனலாக கவனமாக ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்ல நீங்கள் கருத்தாக இருங்கள். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெறுகிறீர்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, இன்றைக்கு அந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்ற தலைப்பிலே 41வது செய்தி, அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். ரைட், பார்ட் 1 அப்படி வைத்து கொள்ளலாம். பாருங்கள், இருளை வெளிச்சமாக்குவதற்காகவே தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின் ஆழத்தின்படி அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அனுப்பி வைத்தார். அல்லது சரியாக சொல்ல போனால் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே காணப்பட்ட இருளை நீக்கி மனுக்குலத்திற்கு ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையை கொடுத்தருள தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஸோ இந்த 2026 ஆண்டின் முதல் தேதியிலே முக்கியமான ஒரு சப்ஜெக்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏனென்றால் அது என்னவென்றால், ஏன் கிறிஸ்மஸ்? 10 செய்திகளிலே நாம் இதை பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் சொன்னபடி இருளை வெளிச்சமாக்க பிறந்தார். ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். The book of Isaiah chapter 9 verse 2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும் எப்படி இருந்ததா? ஜனங்கள் மரண இருளுக்குள்ளே இருந்தார்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இருந்தார்கள். இதை பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக உரைத்த இந்த ஏசாயா பதிவு செய்து வைத்திருக்கிறார். இதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் நாம் தெளிவாக வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தோல்வியானது என்ன செய்ய முடியல? வெளிச்சத்தை இருளாக்க முடியவில்லை. ஏன்? அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவானவர் கிறிஸ்மஸ் நன்னாளிலே ஒளியாக வந்த தேவன். அவரைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்கள், இந்த வசனங்கள் கிறிஸ்துவின் இதய துடிப்பு என்று சொல்லலாம். அப்படி என்றால் என்ன பொருள்? பாருங்கள், வெளிச்சம் என்றாலே ஒரு சந்தோஷம், அப்படி வைத்துக்கொள்வோமா? அவருடைய பிறப்பிலே தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு என்ன சொன்னாங்க? எல்லா ஜனத்துக்கும் எவ்வளவு சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அது என்ன செய்தி? நம்ப முடியாத நல்ல செய்தி. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி என்னவென்றால், மனுக்குலம் அனைத்திற்கும், ஏன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் அது மகாபெரிய நற்செய்தி. ஏனென்றால் வெளிச்சம் மனித அவதாரம் எடுத்த நாள். ஹல்லேலூயா. பாருங்க, இருள் என்றால் என்ன? இருளில் எந்த திசையில் திரும்பலாம் என்று தெரியாது. திசை தெரியாமல் இருந்த மனுக்குலத்திற்கு திசையை காட்டும்படியாக வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பாவத்திலிருந்து வெளியே வர வழியே இல்லை. பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து ஒரு புதிய வெளிச்சமான வாழ்க்கையை கொடுத்தருள தேவகுமாரன் வெளிப்பட்டார். இன்னும் எதற்காக அவர் வெளிப்பட்டார்? மனுக்குலத்திற்கு நம்பிக்கையே இல்லை, இல்லையா? என்னெல்லாமோ செய்து பார்க்கிறாங்க, ஓய்வு நாளை ஆசரித்து பார்க்கிறார்கள், இருதயத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. விருத்த சேதனம் செய்து பார்க்கிறார்கள், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ரைட்? இளங்காளை, ஆட்டுக்கடா இவைகளை பலியிட்டு இரத்தத்தை சிந்துகிறார்கள்,
இருதயத்தில் சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் அங்கே 14வது அதிகாரத்தில் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கிறோம். 27வது வசனம், என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னார் பாருங்க. அதுதாங்க வெளிச்சம். அல்லேலூயா. பார்க்க ஓகே. இப்போ பாருங்கள், 2 தலைப்பிலே நாம் இதை பார்த்து முடிக்க போகிறோம். இன்னொரு 8 நிமிடங்கள். முதலாவது, அந்த வெளிச்சத்துக்கு பேர் என்னன்னா மகா பெரிய வெளிச்சம். அந்த மகா வெளிச்சம் என்னது? சால்வேஷன், ரட்சிப்பு, ஜோயே லைஃப். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது மிகப்பெரிய வெளிச்சம். எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் என்றால் அதை ஒருவனும் இதுவரைக்கும் முழுவதுமாக புரிந்தது கிடையாது. அந்த ஜோயே லைஃப், அந்த சால்வேஷனில் அந்த வெளிச்சமாகிய மகா பெரிய வெளிச்சமாகிய அந்த சால்வேஷனுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை எந்த ஒரு மனுஷனாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சீஷர்கிட்ட இயேசு சொன்னார் பாருங்களேன். என்ன சொல்றாருன்னா, பேதுரு, இதுவே உனக்கு புரியலையப்பா, நான் எவ்வளோ பெரிய மேட்டர்லாம் வைத்திருக்கிறேன். தட் இஸ் இன்சைட் த சால்வேஷன், தட் இஸ் த கிரேட் லைட். மனித அறிவுக்கு எட்டாத அந்த வெளிச்சம். அவர் யாருங்க? அந்த வெளிச்சம் என்ன செய்யும்? வாசிக்கட்டுமா? அங்கே யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில், இந்த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 1 verse 9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும், எந்த மனுஷியையும், வேசியாகிய ராகாபையும், அட்ரஸ் இல்லாத, தாய் தகப்பன் இல்லாத எஸ்தரையும், பாவிகளிலே பிரதான பாவியாகிய பவுல் அப்போஸ்தலனையும் பிரகாசிக்க செய்த வெளிச்சம் வேற யார்? பேதையாகிய பேதுருவையும் பிரகாசிக்க பண்ண வெளிவந்த நாள் இந்த நாள். நான் அதை திரும்ப வாசிக்கிறேன். உலகத்திலே வந்து, அவர் வந்துட்டார் இல்லையா? கிறிஸ்மஸ் அன்றைக்கு உலகத்தில் வந்து என்ன செய்கிறான்னு பாருங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறந்து விட்டார். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த வசனம் அதை சொல்லுகிறது? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக? நான் தங்குகிற ஆலயமாக இருக்கும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ அந்த மெய்யான ஒளியான இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு உள்ளேயே இருக்கிறார், உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறார். அருமையானவர்களே, அதுதான் கிறிஸ்மஸின் மிகப்பெரிய மேன்மை. அதுதான் அந்த சால்வேஷனில் இருக்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளஸ்ஸிங்கில் ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். அந்த ஒளி வேற எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பாருங்கள், இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருங்கள் என்று சொல்லவில்லை, இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அதனுடைய பொருள் என்ன? யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற ஒளி எப்படிப்பட்ட ஒளி? மெய்யான ஒளி. எப்படிப்பட்ட ஒளி? இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி. ஐயா, நீங்கள் சொல்லுகிற இடங்களிலெல்லாம் திசை தெரியாமல் திக்கு தெரியாமல் யார் யாரெல்லாம் நடுத்தருவில் நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் வழிகாட்ட முடியும். அத்தனை பேருக்கும் நீங்கள் வழிகாட்ட முடியும். ஒரு சகோதரி அழைக்கிறாங்க, ஐயா 20 ஆண்டுகள் இந்த நபரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஒரு நாளும் எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, குடிக்கிறாரு, அடிக்கிறாரு. எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியானவர் என்ன சொல்லுகிறார்? நீ இப்படி பேசு, எனக்கு வழிகாட்டுகிறார். இப்படி பேசு, இந்த வசனத்தை வாசிக்க சொல்லு, இந்த செய்திகளை கேட்க சொல்லு, இத்தனை நாட்களுக்குள்ளே இந்த பிரச்சனை தீரும் என்று சொல்லு என்று ஒளியாக எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்னோட பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறது எல்லாம் நான் தொலைபேசி மூலமாக சொல்லுகிறேன். அத்தனை பிரச்சனையையும் இப்பொழுது அவர்கள் தேடியும் காணவில்லை.
இப்பொழுது கணவன் மனைவியாக மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்போது நீங்கள் உலகத்திற்கு உப்பு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இதைத்தான் மீன் பண்ணுகிறார், இதைத்தான் அர்த்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த பெரிய வெளிச்சத்தினுடைய மேன்மை. இரண்டாவது பாருங்கள், ஜீவனை கொடுக்க வந்த வெளிச்சம். நம்முடைய முதல் பெற்றோரை சிருஷ்டித்த பொழுது அவர்களுக்கு மரணம் நியமிக்கப்படவில்லை. ரைட்? அவர்களுக்கும் மரணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. என்றைக்கு நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை புசித்தார்களோ அங்கேயே அவர்களுக்கு மரணம் என்ன ஆயிற்று? எக்ஸிகியூஷனுக்கு வந்துட்டு. அந்த மரணத்தை போக்குவதற்காக இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதை வாசிக்கவா உங்களுக்கு? 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு சாப்டர் 1 verse 10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, கிறிஸ்மஸ் நாளிலே வெளிப்பட்டதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். பாருங்க, அதில் அழியாமை வருகிறது. அந்த மெய்யான வெளிச்சம் என்ன செய்தது என்றால் மரணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இதை பவுல் எழுதுகிறாரு. இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 58வது வசனம். The book of John's Gospel, chapter 6 verse 58, told by our master Jesus himself. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வனாந்தரத்தில் மன்னாவை சாப்பிட்டவர்கள் வனாந்தரத்திலையும் மரித்தார்கள். யோசுவா காலேபு போன்றவர்கள் கானான் தேசத்துக்குள்ள மரித்தாங்க. அதைத்தான் சொல்லுகிறாரு, மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். எத்தனை பேர் இதை சீரியஸாக எடுக்க போகிறீர்கள்? அந்த கிறிஸ்துமஸின் மேன்மை என்ன? அந்த இருளை வெளிச்சமாக்க இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரே. எந்த இருளை? மரணத்தை பரிகரிக்கும்படியாக, உங்களுக்கு ஒரு அழியாத வாழ்க்கையை கொடுக்கும்படியாக, டு கிவ் யூ an immortal life. அதுவே அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிலே நடந்த மிகப்பெரிய அற்புதம். இதை குறித்து நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீர்கள். இப்பொழுது இருக்கிறதை போல ஒரு பயந்தாங்கொள்ளியாக, ஒரு போர் அடிக்கிற வாழ்க்கை உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.